Alhamdulillah hamdan kathiran kama amar wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa nashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluh sallallahu ala Muhammadin wa ala alihi wa ashabihi mattasalat aynun binadar usikum ibadallah وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை முழுமையாக கலந்து முழுமையாக அதனை அறிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு அல்லாஹுடைய மாளிகை பள்ளிவாசலிலே நேரகாலத்தோடு வந்து அமர்ந்து முறையாக அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு மிக முக்கியமான 2 விஷயங்களை மட்டும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வசனம், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பரிசுத்தமானவன், அவன் தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் வரையில் கொண்டு சென்றான். எதற்காக கொண்டு சென்றான்? தன் அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக என்று திருமறை அல் குர்ஆனிலே இஸ்ரா என்ற பயணத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. நாம் தற்போது இருக்கின்ற மாதம் ரஜபுடைய மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடியது இன்ஷா அல்லாஹ் ஷாபானுடைய மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடியது ரமதானுடைய மாதம். ரஜபுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ரமதானுடைய அந்த மாதத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக என்று அடிக்கடி இமாம்கள் துவா கேட்பார்கள். காரணம், இது ரஜபுடைய மாதம், ரமதானுக்கு மிக அண்மித்த காலம், 2 மாதமும் கூட இல்லை, மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரமதான் வரும், ஷாபான் வரும், நாம் இருப்போமா? இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக நோக்கிவிட்டு அதை தொடர்ந்து ரஜபுடைய மாதத்திலே நடந்த ரசூலுல்லாஹுடைய இஸ்ரா மிஅராஜ் என்ற பயணத்தின் மிக முக்கியமான சில கட்டங்களையும் அதனூடாக நாம் அடைய வேண்டிய படிப்பினைகளை பற்றி மட்டும் இந்த குத்பா பிரசங்கத்தை நோக்குவோம். திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 3 அமல்களை சொல்லுகிறான். இந்த 3 அமல்களும் மிக முக்கியமான அமல்கள். அந்த 3 அமல்களும் அடிப்படையான அமல்கள். முதலாவது அல் குர்ஆன் சொல்லுகிறது திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹுடைய வேதத்தை திலாவத்து செய்வது என்ற வசனம் ஆரம்பிக்கிறது. அதைத் தொடர்ந்து ஃபர்லான தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை 2வது சொல்லுகிறது. 3வதாக அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு சொத்து செல்வங்களையும் ரிஸ்கையும் பரக்கத்தையும் நியமத்தையும் கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து தன்னால் முடியுமான அளவுக்கு இரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவு செய்வது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த 3 விஷயங்களையும் செய்பவர்கள் யார் தெரியுமா? ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய மனிதர்களைப் போல அவர்கள் எதை நாடுகிறார்கள் என்று பார்த்தால் நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறார். எனவே அந்த வசனத்தை இப்பொழுது பார்ப்போம்.
இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வஅகாமுஸ் ஸலாத வஅன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். இன்னல்லதீன நிச்சயமாக அவர்கள் யத்லூன கிதாபல்லாஹ் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுபவர்களாக இருப்பார்கள். அந்த ஓதக்கூடிய அவர்களும் வஅகாமுஸ் ஸலாத்த அதோடு சேர்த்து தொழுகையை நேரத்துக்கு அவர் நிலைநிறுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். 2. மூன்றாவது வஅன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்களே அவர்களும். இந்த 3 பண்புகள். இந்த 3 பண்புகளையும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். சிர்ரன் வஅலானியத்தன் நாம் கொடுத்த சொத்து செல்வத்திலிருந்து அவர்கள் செலவழிக்கும் பொழுது இரகசியமாகவும் செலவழிப்பார்கள், பகிரங்கமாகவும் செலவழிப்பார்கள். நோக்கம் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர் நஷ்டமில்லாத கை சேதப்படாத லாபத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, வெறும் லாபம் மட்டும்தான் என்று சொல்லுகிற ஒரு வியாபாரத்தை தான் அவர் எதிர்பார்த்து செய்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வஅகாமுஸ் ஸலாத வஅன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். அல் குர்ஆனை ஓதுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, தான தர்மத்தை ரகசியமாம் பரகசியமாம் செய்வது, இஹ்லாஸோடு சரியாக இந்த 3 இபாதத்தை செய்பவர்கள் நஷ்டமில்லாத வியாபாரத்தை எதிர்பார்த்து செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபضலி இன்னஹு கஃபூருன் ஷகூர். லியுவஃபியஹும் ஏன் செய்கிறார்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு அவர் முழுமையான கூலியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்றனர். வயஸீதஹும் மின் ஃபضலிஹி அல்லாஹ் தன்னுடைய அருளை மேலும் மேலும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே செய்கிறார்கள். இன்னஹு கஃபூருன் ஷகூருன் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனும் நன்றியுள்ளவனுமாக இருக்கிறான் என்று திருமறை அல் குர்ஆன் 3 இபாதத்தை விசேடமாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறது. இது சூரா ஃபாத்திருடைய 45வது வசனம். இங்கு அல் குர்ஆனோட தொடர்பு மிக முக்கியமானது என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. சென்ற ரமதானுடைய மாதத்தில் இருந்தோம். ரமதான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையில் ஈடுபட்டோம், கியாமுல் லைல் தொழுகை தொழுதோம், எவ்வளவோ தொழுகையை நிலைநிறுத்தினோம், எத்தனையோ ஜுஸு குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தோம். கேள்வி என்ன தெரியுமா? ரமதானுடைய மாதம் முடிந்து 10 மாதங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, மீதமாக 2 மாதமும் கூட இல்லை. எத்தனை குர்ஆனினுடைய ஜுஸுகளை நான் ஓதி முடித்திருக்கிறேன்? அந்த அல் குர்ஆனுக்காக எத்தனை மணித்தியாலத்தை ஒதுக்குகிறேன்? ஒரு நாளில் எத்தனை ஜுஸு ஓத நான் பழகி இருக்கிறேன்? ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்வான் ஓதிப்படுகிறதா? ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வேண்டும். எங்களோடு கூட இப்பொழுதும் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் 74 வயதுடைய ஒரு மனிதர். தேவைப்பட்டால் அவரை கண்டுகொள்ள முடியும் என்றால் இது ரகசியமான ஒரு விஷயமாக இருப்பதனால்தான் பேரை சொல்லாமல் ஆளை சொல்லாமல் விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். அவர்கள் ஒரு நான் கேட்டேன், உங்களோட வயது எத்தனை என்று கேட்டேன். அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? என்னுடைய வயது 74 தாண்டுகிறது என்று சொன்னார். பேர குழந்தைகளை கண்டுகொண்டார், பேர குழந்தைகளின் குழந்தைகளும் கண்டுகொண்டிருக்கிறார். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய நாளாந்த அமல் என்ன, தர்த்தீப் என்ன, அல் குர்ஆனோடு தொடர்பு என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார் செய்தி, நான் வருஷத்துக்கு 40 தடவை அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கிறேன் சொன்னார். எப்பொழுது ஓதுகிறீர்கள், நேரம் கிடைக்கிறதான்னு கேட்டேன். சொன்னார், நான் 3:30 மணிக்கு நான் எழும்பி சுபஹ் பாங்கு சொல்வதற்கு முன்னரே 2 அல்லது 3 ஜுஸு குர்ஆனை நான் திலாவத் செய்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ், இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயுளை நீளமாக்க வேண்டும். ஏன் இதை செய்கிறோம் என்றால் 74 வயதுடைய ஒரு மனிதருக்கு 40 தடவை அல் குர்ஆனை ஒரு வருஷத்தை ஓதி முடிக்க முடியுமானால் 30 வயது, 25 வயது, 20 வயது, 40 வயது, 50 வயது நான் எத்தனை ஜுஸை முடித்திருக்கிறேன்? கேட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவரவர் தன்னுடைய உள்ளத்தை தொள்ளுங்கள், தன்னை பற்றி கேட்டு பார்ப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் என்ன, எத்தனை நிமிஷம் கொடுக்கிறேன் அல் குர்ஆனுக்காக?
அல் குர்ஆனை ஓதுவதற்காக ஒரு அரை மணித்தியாலம். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள் இருக்கின்றனவே, அந்த 24 மணித்தியால தூக்கத்துக்கு மட்டும் ஒரு 8 மணித்தியாலம் ஒதுக்குங்களே, மீதமுள்ள 16 மணித்தியாலம் இருக்கிறதே, அந்த 16 மணித்தியாலத்தில் அல் குர்ஆனை ஓத ஒரு மணித்தியாலம் கொடுக்க முடியாதா? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத அல் குர்ஆனுக்கு இருக்கின்ற 5 பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த 5 பொறுப்புகள் ஒன்றுதான் இது திலாவத்துல் குர்ஆன். இது தவிர அதை விளங்குவது, அதை மனனமிடுவது, அதை எத்தி வைப்பது, அதை அமுல்படுத்துவது, ஈமான் கொள்வது என்னெல்லாம் பல இருக்கின்றன. ஈமான் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடி எல்லோருக்கும் முடியுமான ஒரு லேசான இபாதத் திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை பார்த்து சரியாக, சரளமாக, பிழையில்லாமல், திருத்தமாக, சந்தோஷமாக நேரம் எடுத்து அல்லாஹுக்காக ஓதுவது. சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே அல் குர்ஆன் ஓதக்கூடிய 2 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். ஒருவர் இருப்பார், அல் குர்ஆனை ஓதுவார், சரளமாக ஓதுவார், பிழையின்றி ஓதுவார், வேகமாக ஓதுவார், சரியாக ஓதுவார், நிறுத்தி ஓதுவார். அவருக்குரிய சிறப்பு தெரியுமா? மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சங்கை மிகுந்த எழுத்தாளர்களான, கண்ணியம் கௌரவம் மிகுந்த பரிசுத்தமான மலக்குமார்களோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் குர்ஆன் ஓதுவதன் சிறப்பை பற்றி இந்த செய்திகளை சொல்லித் தருகிறது. இரண்டாவது சொன்னார்கள், வல்லதி யக்ரவுல் குர்ஆன வயத்ததஅ ஃபீஹி ஃபலஹு அஜ்ரானி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. இன்னொரு மனிதர் அல் குர்ஆனை ஓதுகிறார், ஓத முயற்சிக்கிறார், நேரம் எடுக்கிறார், அல் குர்ஆனை விரித்தார், பார்த்தால் ஓத ஆரம்பித்தார், ஆனால் யததஅ அவருக்கு திக்குகிறது, அவசரமாக ஓத முடியாது, ஆசைப்படுகிறார், அல் குர்ஆனை விரித்தார், பார்த்தார், ஓத முயற்சிக்கிறார், என்றாலும் அவரால் அவசரமாக ஓத முடியாது, சரளமாக ஓத முடியாது, கஷ்டப்படுகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலி வழங்கப்படும். அப்படி என்றால் திக்கி திக்கி ஓத என்பது அர்த்தம் அல்ல. திக்கி திக்கி நீ ஓதினாலும் தொடர்ந்து நீ ஓது, அல் குர்ஆனின் தொடர்பை விடாதே. அல் குர்ஆனை ஓதுவதற்கென்ற ஒரு சிறப்பு, இந்த முயற்சியை விடாமல் தொடர்ந்து முயற்சி ஈடுபட்டதற்காக இன்னும் ஒரு சிறப்பு என்று அறிஞர்கள் இதற்கு கருத்து சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்கள் நேசர்களே, ரஜபுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து ஷாபான் வரப்போகிறது, அதைத் தொடர்ந்து ரமதான் வரப்போகிறது. அல்லாஹ் எங்களுடைய ஆயுள்களை நீளமாக்க வேண்டும், அல்லாஹ் சுகதேகிகளாக வாழ வைக்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்போம், அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான ஃபபல்லிக்னா ரமலான. ரஜபையும் எங்களுக்கு நீ தந்து, ஷாபானையும் எங்களுக்கு நீ தந்து, அதை நீ பரக்கத் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். அதே நேரம் ஃபபல்லிக்னா ரமலான, ரமலானையும் எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று அடிக்கடி அல்லாஹ்விடம் துஆ கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் ரமலானுக்கு முந்தி இந்த உலகத்தை விட்டும் நாம் மன்னரைக்கு செல்லுவோம் என்று இருந்திருந்தாலும் நியத்துக்கு கூலி இல்லையா? இன்னமல் ஆமாலு பின்னியாத். நியத்து வைப்போம், ரமலானை ஹயாத்தாக்குவோம், ஷாபானை ஹயாத்தாக்குவோம், ரஜபை ஹயாத்தாக்குவோம், உற்சாகப்படுவோம். அல்லாஹ் தஆலா நியத்துக்கு கூலி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்று பிறை 11 என்று நினைக்கிறேன். எனவே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், எங்களோடு சென்ற ரஜபில் இருந்த எத்தனை பேர் இன்று எங்களோடு இல்லை? சென்ற ரமலான் எங்களோடு இருந்த எத்தனை பேர் எங்களோட கூட தொழுது எத்தனை எங்களோடு கூட இல்லை? இந்த ரமலான் நாங்கள் இருப்போமா? ரமலானுக்கு முந்தைய ஷாபானில் நாம் முழுமையாக இருப்போமா? ரஜபு தான் முழுமையாக கிடைக்குமா? அல்லாஹ் தந்தால் அதை ஹயாத்தாக்குவோம் என்று நியத்து வைப்போம். அதோடு சேர்த்து இந்த 3 இபாதத்துகள் இங்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றன. இன்னும் பல இபாதம் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு லேசாக அமல் செய்வதற்காக 3 விஷயங்களை மட்டும் இங்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ரஜபுடைய மாதத்தில் நாம் அல் குர்ஆனை ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். திலாவத்துல் குர்ஆன், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 ஜுஸு குர்ஆனை ஓதுவோம், திருத்தமாக ஓதுவோம், நிறுத்தி ஓதுவோம், பிழையின்றி ஓதுவோம். அதற்காக நேரம் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். 3 விஷயங்கள் இருக்கின்றன. பார்த்தாலே நன்மை, சுப்ஹானல்லாஹ், பார்த்தாலே நன்மை. ஒன்று, அல்லாஹுடைய ஆலயம் காபத்துல்லாஹ், பார்த்து கொண்டிருந்த நன்மை. தவாப் செய்தால் அது வேறு, வெறும் பார்ப்பதற்கு நன்மை. இதே போல யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தானோ அவர்கள் யார்? தாய் தந்தையர் இருக்கின்ற ஒரு மகன், சுப்ஹானல்லாஹ், அந்த மகனுக்குரிய பாக்கியம் உம்மாவும் இருந்து வாப்பாவும் இருந்து அந்த உம்மாவையும் வாப்பாவையும் பார்ப்பதே ஒரு பாக்கியம், நன்மை.
அல்லது இருவரில் ஒருவர் இருந்தார், அந்த ஒருவரை பார்ப்பதும் நன்மை. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன். திறப்போம், அதை பார்ப்போம், அதை முத்தமிடுவோம், ஓதுவோம், அணைப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த அல் குர்ஆனுக்காக நேரம் ஒதுக்கும். குறைந்தபட்சம் 24 மணித்தியாலங்களிலே அல் குர்ஆனை எடுத்து பார்த்து ஓதி அதனோடு தொடர்பு கொள்வதற்காக குறைந்தபட்சம் 1 மணித்தியாலத்தையாவது ஒதுக்குவோமே, 2 மணித்தியாவது ஒதுக்குவோமே, 3 மணித்தை ஒதுக்குவோமே. எங்களுக்கென்று ஒரு தர்த்தீப் அமைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்கின்றன. ஒரு தொழுகையின் பொழுது ஒரு கால் ஜுஸ் ஓதுவோம், கால் ஜுசு, அரை ஜுசு, ஒரு முக்கால் ஜுசு, ஒரு ஜுசு. குறைந்தபட்சம் ஒரு தொழுகையின் பொழுது ஒரு 2 தாள் 4 பக்கம். ஒரு தொழுகையின் நேரத்தில் தொழுகைக்கு முன்போ பின்போ நேரம் ஒதுக்கி 2 தாள்களை ஓதினால் 4 பக்கம். 5 நேர தொழுகைக்கு அப்படி ஓதினால் 20 பக்கம், 10 தாள். 10 தாள் என்பது ஒரு ஜுசு. சுப்ஹான். ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இது அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும். திலாவத்துல் குர்ஆனை பற்றி சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து வ அகாமுஸ் ஸலாத, மேலும் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாக இருப்பார்கள். தொழுகையை நிலைநிறுத்துவதை பற்றி சொல்லுகின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், இங்கு அல்லாஹ் தொழுகிறார்கள் என்று சொல்லாமல் தொழுகை நிலைநிறுத்துவார்கள் என்று சொல்கிறான். இது அர்த்தத்தை பற்றி பேசுகிற அறிஞர் சொல்கிறார்கள், இதில் ஃபர்லு, ஷர்த்து, முஸ்தஹப்பு, சுன்னத்து, ஃபர்த் அத்தனையும் பேணி முடியுமான அளவுக்கு இமாம் ஜமாஅத்தை பேணி தொழக்கூடிய தொழுகையாளிகளையே இங்கு குறிப்பிடப்படுகிறது. எனவே தொழுதோம், தனியே தொழுதோம், வீட்டில் தொழுதோம், கடையில் தொழுதோம் என்பதல்ல. தொழுதோம், ஃபர்லான இமாம் ஜமாஅத்தோடு இமாமோடு தொழுதோம், பள்ளிவாசலில் தொழுதோம், முன்சஃபில் தொழுதோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபி வந்தார், கண் பார்வை இல்லாத சஹாபி. அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், லைஸனி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜிதி. என் பார்வை இல்லாமல் இருக்கிறது, பள்ளிக்கு வர ஆசையாக இருக்கிறது, இமாம் ஜமாத்தோட தொழ வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கிறது. லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜிதி. பள்ளிக்கு கூட்டி வர எனக்கு எந்த உதவியாளனும் இல்லையே. இதை கேட்ட ரசூலுல்லாஹ் ஃபரஹஸலஹு, ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்தார்கள். சரி பரவாயில்லை, உங்களுக்கு வீட்டிலே தொழுது கொள்ளலாம், இருக்கிற இடத்தை தொழுது கொள்ளலாம். ஃபலம்மா வல்லா தாஹு, அந்த சஹாபி திரும்பி சென்றார். ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள், ஒரு சஹாபியை கூப்பிட்டு அவரை கூட்டி கொண்டு வாருங்கள். கூட்டி வந்த பிறகு ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அத்தஸ்மஉன் நிதாஅ, பாங்கு சத்தம் காதில் கேட்கிறதா? அந்த குருடான சஹாபி, கண் பார்வை இல்லா சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் நாம் அஸ்மஉன் நிதாஅ, பாங்கு சத்தம் எனக்கு கேட்கிறது. இதன் அஜிப். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு, அப்படியா? அப்படியானால் நீ பதில் கொடு. என்ற அர்த்தம், இமாம் ஜமாஅத்தோடு நீ பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது இமாம் ஜமாஅத் என்பது நீ முக்கியமானது என்பதை இந்த ஆயத்து மட்டுமல்ல ஹதீஸும் சுட்டி காட்டுகிறது. எனவே தொழுகிறோம் தானே என்று திருப்தி அடையாமல் நான் இமாம் ஜமாஅத்தோடு தொழுதேனா, தொழும் வழக்கம் எனக்கு இருக்கிறதா? அப்படி இல்லையா, இன்ஷா அல்லாஹ் இன்று நியத்து வைப்போம். இந்த ரஜபுடைய மாதத்தில் ஹயாத்தோடு இருக்கிறோம், நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு பள்ளிவாசலில் முதலாவது தக்பீரில் சேர்ந்து நான் தொழ வேண்டும். அது எங்கிருந்தாலும், ஒரு பிரயாணியா, ஊர் இருக்கிறேனா, எங்கிருந்தாலும் தொழுகை விஷயத்தில் மிக பேணுதலாக இருப்போம் என்பது இந்த ஹுதுபா பிரசங்கத்தில் 3 அமல்களில் 2வது அமல். 3வது அமலை பாருங்கள். அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏன் இந்த அமல்களை செய்கிறார்கள் தெரியுமா? நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்த்து செய்கிறார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறார். وَأَنفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً يَرْجُونَ تِجَارَةً لَّن تَبُورَ. நஷ்டமே வராத, கை செய்தப்படாத, குறைவு வந்து விடாத, வெறும் லாபம் மட்டும் தரக்கூடிய, பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய வியாபாரத்தையே அவர்கள் எதிர்பார்த்து இந்த வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, இரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்பவர்களாகவும் இருப்பார்கள். பள்ளிவாசலுக்காக, ஏழைகளுக்காக, அகதி முகாம்களில் வாழக்கூடியவர்களுக்காக, வழிப்போக்கர்களுக்காக, குடும்பத்துக்காக, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக, அனர்த்தங்கள் சிக்குண்டவர்களுக்காக, இப்படி கல்விக்காக, கல்வி மேம்பாட்டுக்காக, பாடசாலைக்காக, பாதை அபிவிருத்திக்காக, பல்கலைக்கழகங்களுக்காக, அனாதைகளின் கல்வி முன்னெடுத்ததுக்காக, மதரசாக்களுக்காக, இப்படி எத்தனையோ விஷயத்தை செலவு செய்யலாம். எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன. எத்தனையோ சதகா ஜாரியாக்கள் இருக்கின்றன. இது போன்ற அமல் இபாதத்துகளில் நாம் ஈடுபடுவோம் என்பதை இந்த வசனம் சொல்லி தந்துவிட்டு பின்னால் ஒரு செய்தியை உற்சாகப்படுத்துகிறது. ஏன் இந்த இபாதத்தை செய்ய வேண்டும்? லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபضலி இன்னஹு கஃபூருன் ஷகூர். லியுவஃபியஹும் உஜூரஹும், அல்லாஹ் அவர்களுக்குரிய கூலியை முழுமையாக அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், வயஸீதஹும் மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன் புறத்திலிருந்து தன் அருளை இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இஹ்லாஸோடு அமல் செய்கிறார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இன்னஹு, நிச்சயமாக அல்லாஹ், கஃபூருன், மன்னிக்க கூடியவனும் அவன்தான், ஷகூருன், நன்றியுள்ளவனும் அவன்தான். நன்றி கட்டவன் அல்ல, அவன் பாவத்தை மன்னிக்காத இரக்கமற்றவன் அல்ல, பாவங்களையும் மன்னிப்பான். நீங்கள் செய்கின்ற நன்மையான காரியங்களுக்கு முழுமையான கூலியை தரக்கூடிய நன்றியுள்ளவன் என்றும் திருமறை அல் குர்ஆன் சூரா ஃபாத்திரினுடைய 45வது வசனத்தில் இந்த செய்திகளை சொல்கிறது. எனவே ரமதானுடைய மாதம் எங்களை அண்மித்து நிற்கிறது. ஷாபான் மாதமும் வர இருக்கிறது. ரஜபு மாதத்தை அடைந்திருக்கிறோம். எனவே ஷாபான் கிடைக்குமா, ரமதான் முழுமையாக கிடைக்குமா, ஷாபானை தாண்டி ரமதான் கிடைக்குமா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எல்லாம் கிடைத்தது நிச்சயம், அதை ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் 3 இபாதத்துகள் மட்டும் இங்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்தப்பட்டன. இது எத்தனையோ இபாதத்து இருக்கின்றன. சதகா, திலாவத்துல் குர்ஆன், ஜிக்ரு, ஸலவாத்து, தௌபா, இப்படி எத்தனையோ இபாதத்தை செய்யலாம். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களோடு வாழ்ந்து மடிந்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கபூராளிகளுடைய கபூர் வெளிச்சமாக்கிடுவானாக. சென்ற ரமதான், அதுக்கு முந்தின ரமதான், இதுக்கு 10 வருஷத்துக்கு முந்தின ரமதான், எத்தனையோ ரமதான் எத்தனையோ பேர் தொழுதார்களே, எங்களோடு கூட இருந்தார்களே, எத்தனை பேரை மன்னர்கள் அடக்கிவிட்டு வந்து விட்டோம். அவர்கள் கபூர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதே கபூருக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறதே, தயாரிப்போம் இன்ஷா அல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான புத்திசாலி அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு அவசரமாக தயார் செய்யக்கூடியவர்கள் கையிசு புத்திசாலி அவன்தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி குதுபா பிரசங்கத்தின் 2வது தலையங்கத்தின் பக்கம் நகரலாம் என்று கருதுகிறேன். அதாவது நாம் தற்போது இருக்கின்ற மாதம் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்திலே சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்ரா மிஅராஜ் என்ற பயணத்தை அல்லாஹ் எந்த மாதத்தில் செய்ய வைத்தான் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. என்றாலும் அதிகமான அறிஞர்களுடைய கருத்துப்படிக்கு ரஜபுடைய மாதத்தில் தான் அது நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியோ எந்த மாதத்தில் நடந்தது என்ற கருத்து முரண்பாடு இருந்தாலும், எந்த நாளில் நடந்தது என்பது கருத்து முரண்பாடு இருந்தாலும், இஸ்ரா மிஅராஜ் நடந்தது என்பதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் இந்த இஸ்ரா ஏன் நடந்தது, மிஅராஜ் ஏன் நடந்தது, அது ரசூலுல்லாஹ் கண்ட காட்சிகள் என்ன, அதன் மூலமாக நாம் அடைய வேண்டிய படிப்பினை என்ன என்பதை பற்றி சுருக்கமாக சில வார்த்தைகளை மட்டும் நோக்கலாம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு மிக நீளமானது. நபித்துவம் கிடைக்கிறது. நபித்துவம் கிடைத்து கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழிகின்றன. ரசூலுல்லாஹுடைய வயது 50 ஆகிக் கொண்டிருக்கிறது. சுமார் 50 தாண்டி சில மாதங்கள். இந்த வயசில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்குரிய 2 பேர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே எழும்புகிறார்கள். அது ஒருவர் யார்? அபூ தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சான்னு சொல்லுவோம், பெரியப்பான்னு சொல்லுவோம். அவர் ரசூலுல்லாஹோடு மிக இரக்கமாக இருந்தார். ஃபகஃபலஹு அபூ தாலிப். அபூ தாலிபை பொறுப்பேற்ற அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயது 8 இருந்தது. 8 வயதிலே பொறுப்படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயது வரையில் பாதுகாத்து பராமரித்து செலவழித்து
கண்ணினுடைய இமையை பாதுகாப்பது போல யஹூதுஹு வயன்சுருஹு வயுவக்திருஹு. அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வார்கள், அவர்களை பாதுகாப்பார்கள், அவரை கண்ணியப்படுத்துவார்கள், அவர்களுக்காக செலவழிப்பார்கள். யார்? அபூ தாலிப். இத்தனைக்கும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுமை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரம் அபூ தாலிபுடைய மரண தருவாயில் படுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபை பார்க்க வேண்டும், சாட்சாவுடைய கடைசி நேரம் என்பதனால் ஓடி வருகிறார்கள். வருவதற்குள் அபூ ஜஹல் தன்னுடைய கூட்டாளிமார்களோடு நேரத்தோடு சமூகம் அளித்து விட்டான். எதற்காக? இந்த முஹம்மது வருவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நேரத்தில் இந்த முஹம்மத் இந்த அபூ தாலிபுடைய தீனை மாற்றி விடுவார். எனவே அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அபூ ஜஹல் போன்ற பயங்கரமான காபிர்கள் தடையாக வந்து ஆரம்பத்தில் உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு வந்து எந்த இடம் கிடைத்ததோ அந்த இடத்தில் உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள், யா அபா தாலிப், சாச்சாவே, ஒரே ஒரு தடவை இந்த வார்த்தையை சொல்லுங்கள், கலிமத்தன் உஹாஜு லக பிஹா யௌமுல் கியாமா. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று. மறுமையுடைய நாளையில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை வைத்து உங்களுக்காக நான் வாதாடுவேன். இந்த நேரத்தில் அபூ தாலிப் உள்ளம் கொஞ்சம் இறங்கி வந்தாலும் அங்கு அபூ ஜஹலும் பக்கத்தில் இருக்கின்ற காபிர்கள் தடை செய்து கேட்டார்கள், யா அபா தாலிப், அத்தரகபு அன் மில்லதி, அப்துல் முத்தலிப் பரம்பரையான மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா? உனக்கு வெட்கம் இல்லையா, ரோஷம் இல்லையா என்பது போன்று அவனை உலுக்கிய பொழுது அபூ தாலிப் உள்ளம் மாறுகிறது. கலிமா இன்றி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார் அபூ தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக அப்படியே எழுந்து செல்கிறார்கள். உள்ளத்தால் தன்னுடைய கவலையை சொல்லி முடிக்க முடியாது, தாங்க முடியாது. இந்த நிலையில் தான் அல் குர்ஆன் வசனமே இறங்குகிறது, நபியே, நீங்கள் விரும்புகின்றவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை உங்களால் கொடுக்க முடியாது. அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் நாடுவானோ அவர்களுக்கு மட்டும் இந்த ஹிதாயத்து கிடைக்கும் என்ற வசனத்தை இறக்கி ரசூலுல்லாஹ் உள்ளத்தை ஆற வைத்தான் அல்லாஹ். இந்த ஆயத்துக்கள் ஓத போன நேரம் போகும் என்பதனால் சுருக்கமாக முடிக்கிறேன். இது அபூ தாலிபுடைய மரணம் நடைபெற்று ரசூலுல்லாஹுடைய ஒரு புண் காயமுன் அடுத்த மரண செய்தி வருகிறது. அது யார்? ஹதீஜத்துல் குப்ரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, ஆரம்ப மனைவி. சுப்ஹானல்லாஹ், நபித்துவத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட பெண் என்ற பெயர் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கே சாரும். தன்னுடைய முழு சொத்தையும் ரசூலுல்லாஹ் அர்ப்பணித்தவர்கள். ரசூலுல்லாஹ் கடைசி வரையில் எத்தனை திருமணங்கள் முடித்திருந்தாலும் இந்த ஹதீஜாவை ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம் நடைபெறுகிறது. இந்த ரெண்டு மரணமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே வருஷத்தில் நடந்தது. ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய வருஷம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த நிலை வந்த பொழுது ரசூலுல்லாஹுவால் தன்னால் அந்த கவலை அடக்க முடியவில்லை. தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருந்த அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தி, கௌரவப்படுத்தி, சந்தோஷத்தை உருவாக்க அல்லாஹ் தெரிவு செய்த ஒரு சன்மானம்தான் அந்த இஸ்ரா என்ற பயணம். சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவ்லா லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிலிருந்து ஒரே இரவிலே தன் அடியானை அந்த இறைவன் கொண்டு சென்றான். எங்கே கொண்டு சென்றான்? மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லது பாரக்னா ஹவ்லா. அந்த அக்ஸா மஸ்ஜித் பள்ளிவாசலின் அளவில் அல்லாஹ் கொண்டு சேர்த்த வரலாறை சொல்லிவிட்டு இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவனாக பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வானலோகத்திலிருந்து வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்புகிறான். இந்த மண்ணுலகத்தின் தலைவரை விண்ணுலகத்துக்கு ஏற்றிச் செல்வதற்காக அல்லாஹ் எடுத்த ஒரு ஏற்பாடுதான் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற பயணம். இது மிக நீளமாக பேசப்படும் ஒரு பகுதி. இந்த பயணத்தை கொடுத்து எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சான்ஸை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் கௌரவப்படுத்தி இந்த அபூ தாலிபுடைய மரண செய்தியையும்
ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அவருடைய மரண செய்தியையும் கொடுத்து இருந்த கவலையை தேற்றி ஆறுதல் படுத்தி கண்ணியம் கௌரவப்படுத்தி அல்லாஹ் முதலாவது வானத்தும் 2, 3, 4, 5, 6, 7 இப்படி 7 வானங்களையும் அல்லாஹ் தாண்டி செல்லும் பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது 2வது ஒவ்வொரு வானத்திலும் எந்தெந்த நபிமார்களை கண்டார்கள் என்பதெல்லாம் மிக நீளமான வரலாறு. அது 2 நபிமாரை மட்டும் சுருக்கமாக நோக்குவோம். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த வரலாறு இருக்கிறது. இதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த வரலாறும் இருக்கிறது. இதிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பொழுது வரவேற்று மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹி வன் நபிய்யி ஸாலிஹி வரவேற்றார்கள். நல்ல சகோதரர், நல்ல நபி, நல்ல வார்த்தைகளை சொல்லி மர்ஹபன் மர்ஹபன் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அரவணைத்து பராமரித்து அவரை கௌரவப்படுத்தி சலாம் சொல்லி சலாத்துக்கு பதில் சொல்லி எல்லாம் நடந்து முடிந்தது. பிறகு என்ன நடந்தது? அதான் முக்கியமானது. கொஞ்ச நேரம் சென்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபபக்கா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே நடக்கிறது? இஸ்ராவுடைய பயணத்திலே. இந்த நேரத்தை கேட்கப்பட்டது, யா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் அழுகிறீர்கள், என்ன நடந்தது? இந்த நேரத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? லிஅன்ன குலாமன், இந்த வார்த்தையை பாருங்கள், புஇஸ பஅதி யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்திஹி அக்ஸரு மிம்மன் யதுகுலுஹா மின் உம்மத்தி. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், எனக்கு பின்னால் வந்தவர், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னால் பிறந்தவர், என்னுடைய வயதில் மிகவும் சிறியவர், இந்த சின்ன வாலிபர், எனக்கு பின்னால் பிறந்தவர், பின்னால் நபியா ஆக்கப்பட்டவர், அவருடைய உம்மத்திருக்கிறதே கோடி 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 மனிதர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஆனால் என்னுடைய உம்மத்தோ மிக குறைவாகத்தான் சொர்க்கத்தில் நுழைய போகிறார்கள். அந்த பாக்கியத்தை அந்த முஹம்மதுக்கு அல்லாஹ் கொடுத்தான், எனக்கு தரவில்லை என்ற கவலைதான் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். இது இந்த உம்மத்தினுடைய சிறப்பையும் ரசூலுல்லாஹுடைய சிறப்பையும் சொல்லுகின்ற ஒரு வசனம். இது மட்டுமின்றி 7வது வானத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பொழுதுதான் அபூக்க இப்ராஹிம், இதோ உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிமுகப்படுத்த, அங்கும் சலாம் சொல்ல, சலாத்துக்கு பதில் சொல்ல, அங்கும் பல வகையான பேச்சுவார்த்தை நடந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலை எப்படி சந்தித்தார்கள் என்பதை பாருங்கள். கான இப்ராஹிமு முஸ்னிதன் லஹ்ரஹு இலல் பைத்துல் மாமூரி. வானலோகத்திலே காபத்துல்லாஹுக்கு நேராக 7வது வானத்திலே அல்லாஹ் மாமூர் பள்ளிவாசல் அமைத்து வைத்திருக்கிறான். பைத்துல் மாமூர் சொல்லுகிறோம். இது குர்ஆனிலே வருகிறது. அல்லாஹ் பைத்துல் மாமூர் சத்தியம் செய்து சொல்லுகின்ற ஒரு வசனமே இருக்கிறது குர்ஆனிலே. இந்த பைத்துல் மாமூர் எனப்படுகின்ற அந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகளை உள்ளே அனுப்புகிறான். அந்த 70,000 மலக்குமார் என்ன செய்கிறார்கள்? யதஅப்பதூன வயுஸல்லூன வலா யக்ருஜூன. சுப்ஹானல்லாஹ். உள்ளே சென்ற 70,000 மலக்குமார் எவரும் வெளியே வர மாட்டார். புதிதாக அல்லாஹ் இன்னும் 70,000 அனுப்புவான். இப்படியே 70,000 கணக்கு போட்டு பாருங்கள். உலகம் அழியும் வரையில், அன்றிலிருந்து இன்று வரை, இன்றிலிருந்து கடைசி வரையில் அல்லாஹ் 70,000 மலக்குமாரை அனுப்பினால் மலக்குமார் எண்ணிக்கை எத்தனை? சுப்ஹானல்லாஹ். எவராலும் அறிய முடியாது. அத்தனை மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? யதஅப்பதூன, அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். யஸல்லூன, அல்லாஹ் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். கியாமன் வர்குவான், சுஜூதிலும் நிலையிலும், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாம் இபாதத் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு நஷ்டமா? கோடி 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 இத்தனை மலக்குமார்களை போட்டு அல்லாஹ் வணங்க எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன. எங்களுடைய இபாதத்து அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எனக்கு தேவையா? எங்களுக்கு தேவையா? தேவை. எனவே நாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். அல்லாஹ் எங்களின் பக்கம் எந்த தேவையும் அற்றவன். அவனுக்கு எதுவும் தேவையில்லை. எங்களுடைய இபாதத்து எங்களுக்குத்தான் தேவை. எங்களுக்குத்தான் தேவை. எங்களுக்கு சொர்க்கம் தேவை, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை, அல்லாஹ்வுடைய வரவேற்பு தேவை, எங்களுக்கு தேவை. எனவே நாங்கள் எங்களுடைய பாதை சீராக்குவோம். எனவே இந்த ரமதானுடைய மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஷாபானுடைய மாதம் நெருங்கப் போகிறது, ரஜபு மாதம் கிடைத்திருக்கிறது. கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்த்து முடிப்போம். பல காட்சிகளை கண்டார்கள். அந்த காட்சியில் ஒன்றுதான் ஒரு பயங்கரமான காட்சி.
சும்ம ஊத்திய அலா கௌமின் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்ரா பயணத்திலே இந்த கட்டத்திலே நான் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலம் என்னை கூட்டிச் சென்றான். பைன ஐதீஹிம் லஹ்முன் நலீஜுன், அவர்களுக்கு மத்தியிலே இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. மனமான இறைச்சி, சுத்தமான இறைச்சி, சாப்பிட தகுதியான இறைச்சி. சுப்ஹானல்லாஹ். ஆனால் பக்கத்திலே வலஹ்முன் ஹபீசுன் முன்தினுன், பக்கத்திலே இன்னும் ஒரு இறைச்சி இருக்கிறது, நாற்றமானது, வீசத்தக்கது, அருவருக்கத்தக்கது, பயங்கரமான இறைச்சி வைக்கப்பட்டிருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஜஅலு யாகுலூன மினன் நய்யில் ஹபீசி. இந்த வார்த்தையை பாருங்க, ரசூல் சொல்லும் வார்த்தையை. அவ்வளவு அழகான, மனமான, சுத்தமான, சாப்பிட தகுதியான இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழகான இறைச்சியை விட்டுவிட்டு வயதஊன அந்நலீஜ தையிப, நல்ல இறைச்சியை விட்டுவிட்டு அந்த மோசமான அருவருக்கத்தக்க அவிந்து போன நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிற பழுதான புழுக்கள் நிறைந்த அந்த இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். சுப்ஹானல்லாஹ். உடனே நான் கேட்டேன், யா ஜிப்ரீல் மன்ஹா உலாயி, ஜிப்ரீலே இது யார் என்று கேட்டேன். அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹா உலாயி மின் உம்மத்திக்க, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் உம்மத்தை சார்ந்தவர்கள். இவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் ஹலாலும் சொல்லப்பட்டது, ஹராமும் சொல்லப்பட்டிருந்தது. ஹலாலான நல்ல காரியங்களில் ஈடுபடாமல் ஹராமான ஜினா போன்ற விபச்சாரத்தில் ஈடுபட்ட கெட்ட மனிதர்கள் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள். இன்னும் பல இப்படி ரசூலுல்லாஹ் வட்டி தின்றவர்கள் நடந்தது, தொழுகையில் மோசடி நடந்தது, அநாதை சொத்தை அபகரித்து நடந்தது, புறம்பெயர் திரும்ப என்ன நடந்தது என்பதெல்லாம் நீளமான வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவையெல்லாம் கண்டுவிட்டு வந்து இந்த உலகத்துக்கு ஏன் சொன்னார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து நாம் செல்ல போகிறோம், செல்லும் பொழுது நல்லவர்களாக செல்லுவோம், நல்ல நிலையில் இந்த உலகத்தில் விரும்புவோம் என்பதற்காகவே ரசூலுல்லாஹ் இது போன்ற காட்சிகளை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து சொல்லிக் கொடுத்து, இது போன்ற பயங்கரமான பாவங்கள் யாரும் மாட்டிக்கொள்ளாமல் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல நிலையில் மரணிக்க என்பதற்காகவே இந்த செய்திகள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. என்னுடைய குத்பா பிரசங்கத்தில் 2 செய்திகள் தான் சொல்லப்பட்டன. முதலாவது பகுதியிலே ரஜபுடைய மாதம், ஷாபான், ரமதான் என்ற 3 மாதத்தை பற்றி சொல்லப்பட்டது. இந்த ரஜபுடைய மாதத்தில் இருந்து நாம் ரமதான் வரை இருக்கின்ற காலம் அதிகமாக துஆ கேட்க வேண்டிய ஒரு காலம், அதிகமாக இபாதத் செய்ய வேண்டிய காலம். அதிலும் குறிப்பாக 3 இபாதத்தை செய்வோம் என்று சொன்னேன். அது முதலாவது திலாவத்துல் குர்ஆன், அல் குர்ஆனை ஓதுவது, அதுக்கு சிறப்பை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அகாமுஸ் ஸலாத், தொழுகை இமாம் ஜமாத்துல் நிலைநிறுத்துவது சொல்லப்பட்டது. மூன்றாவது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற சொத்து செல்வத்திலிருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹுக்காக தர்மம் செய்வது சொல்லப்பட்டது. இதைகள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் முழுமையான கூலி கொடுப்பான், பாவ மன்னிப்பு கிடைக்கும், நன்றி இல்லவனாக அல்லாஹ் இருப்பான் என்ற வசனமெல்லாம் ஓதி காண்பிக்கப்பட்டது. இரண்டாவது தலையங்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை சுருக்கமாக நோக்கிவிட்டு இஸ்ரா மேராஜ் என்ற பயணம் ரஜபுடைய மாதத்தில் நடந்தது. அது ரசூல் பல வகையான காட்சிகளை கண்டார்கள். அல்லாஹ் நபியை கண்ணியம் கௌரவப்படுத்தினான், ஏறி நபிமாக கொடுக்காத கௌரவத்தை கொடுத்தான். அந்த நபி கண்ட பயங்கரமான பல காட்சிகளில் விபச்சாரத்தினுடைய பயங்கரமான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பே எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, நல்ல நிலையில் எங்களுக்கு மரணத்தை தந்தருவாயாக. ரப்பே ரஜபுடைய மாதத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், ஷாபானுடைய மாதத்தை முழுமையாக தந்தருவாயாக, ரமலானையும் முழுமையாக தருவாயாக. அந்த ரமலானில் எங்களுக்கு முழுமையான இரவுகளையும் பகலையும் ஹயாத்தாக்கி குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக யா அல்லாஹ். கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا جعلنا ما على الأرض زينة لها
لنبلوكم أيهم أحسن عملا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.